ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் சகரியா என்னும் தீர்க்கதரிசி இருந்தார். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு எருசலேமிலே தேவாலயத்தை எடுப்பித்து கட்டுகிறார்கள். இந்த பிந்தின ஆலயத்தின் கட்டுமான வேலைகளை செய்வதற்கு யூதர்களை உற்சாகப்படுத்துகிறார். சகரியா தீர்க்கதரிசி அதிக காலத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தில் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் சகரியாவுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. சகரியாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். யூதர்களுடைய ஆவிக்குரிய கடமைகளை சகரியா விரிவாக சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய கிருபைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று சகரியா அவர்களுக்கு போதிக்கிறார். யூதா தேசத்திற்கு மறுபடியும் மேன்மை உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு யூதர்கள் தங்களை ஆயத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் மத்தியிலே குழப்பமாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் சீர்படுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தார் மத்தியில் மேன்மையோடு இருந்தார்கள். அதன் பின்பு யூதர்களுடைய மேன்மை அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. யூதர்கள் தாழ்ந்து போனார்கள். கர்த்தரோ மறுபடியுமாக தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். யூதர்கள் இப்போது புறஜாதியார் மத்தியிலே மறுபடியும் மேன்மை பெற்று விளங்குகிறார்கள். யூதர்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாயிருந்தார்கள். இனிமேல் அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். சகரியா 8:13 இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். யூதர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அவர்கள் மீது கர்த்தருடைய சாபங்கள் வந்தது. தேசத்தில் சமாதானம் இல்லை, சண்டைகளும் யுத்தங்களும் உண்டாயிற்று. மனுஷருடைய பேராசையினாலேயே மனுஷர் மத்தியிலே விரோதங்களும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வருகிறது. தேசங்கள் மத்தியில் யுத்தங்கள் வருகிறது. யூதர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமாய் ஜீவித்த போது அவர்கள் மீது கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் வந்தது. இப்போது அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். இதுவரையிலும் அவர்கள் மீது வந்த கர்த்தருடைய கோபம் நியாய தீர்ப்பும் நின்று போகிறது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாக சகரியா மூலம் பேசுகிறார். யூதாவின் மீது எருசலேமின் மீதும் தம்முடைய கிரியையும் இரக்கம் தங்கியிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும் இருக்கிறார்கள். ஆகையால் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று ஆறுதலான வார்த்தைகளையும் அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளையும் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் வேலையை உண்மையாய், மனப்பூர்வமாய், உற்சாகமாயும் நேர்த்தியாயும் செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் தமக்கு பிரியமான வேளையிலே தமக்கு பிரியமான காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தர் வாக்கு மாறாதவர். கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நடப்பித்தது போலவே நாமும் நம்முடைய வேலைகளை ஒழுங்காய் செய்ய வேண்டும். சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினைக்கக்கூடாது. கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19 வசனங்களில் வாசிக்கிறபடி 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 வெறுக்கிறார் என்று அவைகள் என்னவென்றும் சொல்லுகிறார். கர்த்தர் யூதர்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களுக்கு மாத்திரமே அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கும் சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களிலிருந்து 19ஆம் வசனம் வரையில் உள்ள வசனங்களில் சொல்லப்பட்ட வார்த்தையான நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயும் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது.
நன்மை செய்யும்படி திரும்பவும் நினைத்தேன். பயப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்களின் மனம் திரும்புதலினால் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி வாக்கு கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கர்த்தர் வெறுக்கிற காரியத்திலிருந்து மனமாற்றம் அடைவோமானால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தையும் சமாதானத்தையும் சேகிக்க வேண்டும். அப்பொழுது சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி விதைப்பு சமாதானமுள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இதையெல்லாம் சுதந்தரிக்க தேவன் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.